ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காலியான பேஸ்ட்டை வந்து நம்ம எப்போவும் தூக்கி போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. அருமையான 5 டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பவுல் இருந்துச்சு அப்படின்னா வேஸ்ட் பவுலை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, காலியான பேஸ்ட்டு, அதை வந்து கத்திரிக்கோலால் 2ஆக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உள்ளார நிறையவே பேஸ்ட் இருக்கும், ஆனால் வந்து அது நமக்கு தெரியாமல் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பேஸ்ட்டை வந்து வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி விட்டு கையால் இந்த மாதிரி இது பண்ணி விடுங்க. அந்த பேஸ்ட்டோடைய நுரைகள் வந்து அப்படியே பொங்கிக்கிட்டு அழகாக வரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்ப்ரே அடிக்கிற பாட்டில் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பாட்டில் இருந்துச்சுன்னா அது உள்ளார நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வச்சு தான் நம்ம நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் சீப்புகள்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பெயிண்ட் சீப்பு, நார்மலாக நம்ம சீவக்கூடிய சீப்புகள்லாம் இருக்கும். அதில் வந்து நிறைய அழுக்குகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இந்த நம்ம வச்சுருக்கோம் இல்லையா லிக்விடு, அதை வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் ஏதாவது லிக்விட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த லிக்விடாக இருந்தாலுமே சரி, அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. அதில் உள்ள அந்த சீப்புகளில் உள்ள அழுக்குகள்லாம் அழகாக வந்துடும். இது இப்படியே ஊறட்டும். டிப் நம்பர் 2 பார்க்கலாம். நம்ம வீட்டில் அரிசி தாலியெல்லாம் நம்ம வந்து அவ்வளோவா நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போயாவது ஒரு நாள் தான் நம்ம வாஷ் பண்ணுவோம். அதனால் இந்த பாருங்கள், துரு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கரைகள் ஆயிரும். இந்த துரு பிடிச்ச கரைகள் எப்படி ஈஸியாக நீட்டாகவும் போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி துரு பிடிச்ச கரைகள்லாம் ரொம்பவே ஈஸியாக போயிடும், க்ளீன் ஆகிடும். நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அந்த லிக்விட் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த வச்சுருந்தோம் இல்லையா, அதை வச்சு தான் நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து அதோடைய மூடி தான். இதுலேயுமே துருப்பிடிச்ச கரைகள் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கொஞ்சமாக லிக்விட் ஊற்றி இந்த மாதிரி கம்பி ப்ரஷ் இருக்குது இல்லையா, அதில் வந்து டிப் பண்ணி இந்த மாதிரி நல்லா அந்த துரு பிடிச்சிருக்க கரைகள் பகுதியிலலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தண்ணி ஊற்றி காட்டுறேன். அது வந்து எவ்வளோ க்ளீன் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். முன்னாடி இருந்த துருக்கரை இதில் இருக்காது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி நான் காமிச்சதுக்கும் இப்போ நான் காட்டுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ரொம்பவே புதுசாக இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள், பளபளன்னு. உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. நம்ம தூக்கி போடுற பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசு போல் இருக்குது. நம்ம வந்து இதை காய வச்சுட்டு நம்ம அரிசி தாலியில் அரிசி நம்ம கொட்டி வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த சீப்புகள்லாம் வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சு தான் இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு, அதாவது அந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா அதோடைய அழுக்குகள்லாம் ரொம்பவே ஈஸியாக வந்துடும். நீங்கள் வந்து அழுத்தி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இருக்காது. இருங்க, நான் எல்லாத்தையுமே கழுவிட்டு காட்டுறேன், எப்படி புதுசு போல் இருக்குன்னு பாருங்கள். நம்ம உடனே தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணோன்னா அது வந்து அந்த அழுக்குகள்லாம் வந்து வராது. இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசு போல் ஆகிடும் சீப்பு. இதுக்காக நம்ம வந்து புதுசாக நம்ம சீப்பு வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சீப்பவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. டிப் நம்பர் 3 பார்க்கலாம். நம்மளுடைய வாஷ் பேசின் சிங்க்லேயும் இந்த மாதிரி துருக்கரை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம வந்து தண்ணி, அதாவது நம்ம ஜாமான் கழுவிட்டு இருக்கிறதுனால ரொம்பவே அந்த தண்ணி கரை பிடிச்ச மாதிரி துருக்கரையும் பிடிச்சு போயிடும். நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேஸ்ட்டு லிக்விடு, அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா இடத்துலையும் டைல்ஸ்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. கம்பி ப்ரஷ் இருக்குது இல்லையா, அதை வச்சு நம்ம தேய்க்கலாம். தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த அழுக்குகள்லாம் வந்து அப்படியே ஊறி வந்துடும். நீங்கள் தேய்ச்சி கழுவும் போது ரொம்பவே ஈஸியாக போயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் தேய்ச்சி வச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் கழுவிட்டு காட்டுறேன். முன்னாடி நான் காமிச்சதுக்கும் இப்போ இருக்கிற வாஷ் பேஷனுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் நிறைய தெரியும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி புதுசு போல் இருக்குன்னு. அந்த துருக்கரைகள்லாம் இல்லவே இல்லை. இந்த வாஷ் பேசன் போட்டு எப்படியோ ஒரு 12 இயர்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால தான் வாஷ் பேசன் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாம். நம்மளுடைய மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து அடியிலலாம் வந்து நிறைய கரை பிடிச்சிருக்கும். அதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த லிக்விடை வச்சு இவ்வளோ டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ப்ரஷ்ஷு, வேஸ்ட்டான ப்ரஷ்ஷு, அதை வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழுக்குகள் இருக்குதுன்னு. நீங்களே பாருங்கள். நம்ம கம்பி ப்ரஷ்ஷை வச்சு இதிலலாம் தேய்க்கவே முடியாது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த மிக்ஸி ஜார் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4 பார்க்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஹோல் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 ஹோல் தான் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டுக்கோங்க. கம்ஃபர்ட் இருக்குது இல்லையா, கம்ஃபர்ட்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நூல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மேலே வந்து அதாவது கட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது அது வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது அந்த கம்ஃபர்ட் ஸ்மெல் வந்து உங்கள் வீட்டில் பாத்ரூம் ஸ்மெல், பேட் ஸ்மெல்லை போக்கிட்டு குட் ஸ்மெல் வரதுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் அந்த நூலை வந்து அப்படி விட்டுருக்கேன் அப்படின்னா அப்போ தான் பாட்டில் வந்து ஒன் சைடாக இருக்கும். நம்ம ஃப்ளஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் வந்து எவ்வளோ நீட்டாக அழகாக அந்த போயிருது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.